இப்படி இவ்வளவு நல்ல விஷயம் பண்ற தைராய்டு வந்து ஏன் டாக்டர் ஏதாவது நம்ம உடம்புல வந்து பிரச்சனையை உருவாக்குற ஜோனுக்குள்ள போகுது? என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த தைராய்டு அந்த கிளாண்டுக்குள்ள வருது? ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து எப்பவுமே நல்லது பண்ணக்கூடிய ஹார்மோன் தான். எப்போ நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் வந்து அளவு கம்மியா சுரக்கும் பொழுதோ, அல்லது அளவு அதிகப்படியா சுரக்கும் பொழுதோ வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுது. குறைவா சுரக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வெயிட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே என்ன சொல்லுவாங்க? ஸோ உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா? செக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உடம்புல தைராய்டு ஹார்மோன் குறைவா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம ஒரு டேப்லெட் மூலமா வந்து நம்மளால சரி பண்ண முடியும். இவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் அதிகமா இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசி கம்மியா தான் இருக்கும். ஆனா வெயிட் கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம். ரிப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். சிலருக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும். தூக்கம் வர மாரி இருக்கும். சோர்வாவே இருக்க மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை.